திருவாரூர் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கோவி சந்துருவை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக முன்னாள் மாநில தலைவர் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, திருவாரூரில் வளர்ச்சி கிடையாது, உள்ளூர் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை திமுக என்று கூறி, உங்கள் வாக்கை மற்றும் வாங்கி எந்த ஒரு வசதியும் உங்களுக்கு செய்து தராமல் இருக்கிறார்கள் என்றும், 1967 கம்யூனிஸ்டுக்கும் திமுகவிற்கும் ஓட்டு போட்டீர்கள், 1996 திமுகவிற்கு ஓட்டு போட்டீர்கள், எந்த பிரயோஜனமும் எந்த பயனும் இதுவரை திருவாரூரில் இல்லை. இந்த முறை மோடியவர்களை நம்பி வாக்களியுங்கள், அடுத்த 5 ஆண்டுகளில் திருவாரூர் மாற்றம் பெறும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் ஒரு விவசாயி என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் தன்னை ஒரு விவசாயியாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றும், திருவாரூருக்கு எவ்வளவு நிதி வேண்டுமோ அதை கொண்டு வருவது தாமரையோட பொறுப்பு என்றும் அண்ணாமலை கூறினார். மேலும் திருவாரூரில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்தால் திருவாரூருடைய முதல் பிரச்சனையே பூண்டி கலைவாணன்தான் என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் தியாகராஜ கோயில், கமலாலயம் குளம் எவ்வளவு அசுத்தமாக உள்ளது என்பதை பாருங்கள், நமது வேட்பாளர் கோபி சந்துரு வந்தவுடன் நேரடியாக மத்திய அரசின் பிரசாத் திட்டத்தின் மூலமாக இந்த கோயிலின் தரத்தை உயர்த்துகிறோம் என்று உறுதிமொழியையும் கொடுக்கிறோம் என்றும் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நெல் உற்பத்தியில் தமிழகம் 2ஆம் இடம், தற்போது நெல் உற்பத்தியில் தமிழகம் 10வது இடம் என்றும், மத்திய அரசு கொடுக்கும் அனைத்து பணங்களிலும் கொள்ளையடிக்கிறார்கள் என்றும், மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் கூட்டுறவு வங்கியில் உள்ள 22,576 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அண்ணாமலை அவர். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முன்பு கடந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது பயிர்க்கடன் 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வோம் என்று அறிவிப்பு இருந்துச்சு. அடுத்து வந்து திமுக காரன் இன்னைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன், நாளானைக்கு பண்றேன்னு 5 வருஷமா ஐயா 12,110 கோடியில இன்னும் 1,774 கோடி பண்ணல. 10,000 கோடி தான் பண்ணிருக்கேன். 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தினுடைய கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய 22,576 கோடி ரூபாய் கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம். ஐயா, நகரத்தில் இருக்கிற ஒரு தம்பி கேட்டார், என்னன்னே நீங்க எந்த எலெக்ஷன் வந்தாலும் கடன் தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, பயிர் தள்ளுபடி. நான் சொன்ன, தம்பி, எனக்கு இந்தியால ஒரு வேலை செஞ்சு லாபம் இல்லைன்னா அது விவசாயம். இந்தியால ஒரு வேலை செய்து விவசாயம் செஞ்சு குழந்தைங்களை படிக்க வச்சு கல்யாணம் கூட பண்ணி கொடுக்க முடியாதுன்னா அது விவசாயம் தான். ஆனாலும் நாங்க முட்டாள்கள் மாதிரி எதுக்கு நாங்க விவசாயம் செய்யறோம்னா அந்த மண்ணை விட்டு எங்களால் போக முடியாது. அப்ப அரசு இந்த சலுகையை கொடுக்காம விவசாயத்தை விட்டு யாரும் வர முடியாது. நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுவேன். அதனால அப்பப்ப இந்த பயிர் கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கி தள்ளுபடி கொடுத்தாதான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மூச்சு பிடிக்காம அடுத்த விவசாய வேலையை செய்வாங்க. அதனால அருமை சொந்தங்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் இந்த அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்லாம நேரடியாக 22,576 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கடனையும் கூட உங்களுக்கு தள்ளுபடி செய்வோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் அந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய நன்னிலம் தொகுதி பக்கத்துல இருக்குங்க ஐயா. அண்ணன் காமராஜ் ஐயா அவர்கள் முன்னாள் அமைச்சர் நம்மோடு இன்னைக்கு வந்திருக்கணும். நான் வருவதற்கு தாமதம் பண்ணால் அண்ணன் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அருமை சொந்தங்களே, அவர் எதிர்த்து யார் நிக்கிறாங்க? எஸ்டிபிஐ கட்சி. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக்.